ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 16 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் நம்ம கூட இருக்க வெளியே நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுறோம். வழக்கம் போல தான் இந்த எபிசோடு பிரமாதமாக இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரிங்க, நம்ம கதை போகலாமா? இப்போ இந்த எபிசோடில் ஹீரோவுடைய பையனும் பயங்கரமாக போராடிட்டு இருக்கான். அந்த இடத்துல இருக்கிற மேஜர்ஸ் எல்லாமே இவனும் பார்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். அவனும் ஒரு கட்டத்தில் தப்பிக்க முடியாமல் திணறி தப்பிச்சிட்டு இருக்கான். அம்மா, இவனுங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அவனுங்களும் மேஜிக் ஸ்பெல் எல்லாத்தையுமே உச்சரிச்சுட்டு இருக்கானுங்க. அவனுக்கு சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா கும்பல் ஓடி மிகப்பெரிய அட்டாக்காக அவனுக்கு மேலே பண்ண சோஹோவும் பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். என்னடா இவனுங்க கூட்டுக்கலவானிங்களா ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுறானுங்க, எப்பரா இதை சமாளிக்க மாறோன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் கையில் இருக்க ஷீல்டை பயன்படுத்தி அவனை தடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா மேஜர்ஸ் ஒன்னா கூடி மிகப்பெரிய ஒரு ஸ்பெல்லை திரும்பி ரீக்ரியேட் பண்றாங்க. அந்த ஒரு ஸ்பெல்லை பார்த்துட்டு இவனும் ஷாக்காக என்னடான்னு பார்த்தா மிகப்பெரிய கோலத்தையும் உருவாக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ எப்படி சீசன் 1ல் மிகப்பெரிய கோலத்தை எதிர்த்தானோ அதே போல இந்த இடத்துல அந்த கோலமும் இவனை அட்டாக் பண்ண ரெடியா இருக்கேன். அடைச்சா இவனையும் நான் சமாளிக்கணுமா? எனக்கு ஷீல்டே தேவையில்ல, என்னோட வெறுங்கையை பயன்படுத்தி அட்டாக் பண்றோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடா போயிட்டு அந்த கோலத்தை போட்டு அடிச்சு துவம்சம் பண்றான். அது அப்படியே தரமட்டமா ஆக்குறான். கூடவே இன்னும் நைட்ஸ் வர அவங்க எல்லாருமே தன்னுடைய ஸ்வாடை பயன்படுத்தி வெட்டி தள்ளிட்டு இருக்கான் ஈஸியா. அதுக்கப்புறம் அம்பை எல்லாம் பயன்படுத்தி நிறைய பேரை திணற விட்டுங்கிறான். அந்த நைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் திணறானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சு இவனுக்கு பின்னாடியே வந்து அவன் டக்குன்னு தன்னுடைய வெப்பன் எடுத்து அவனுங்க 2 துண்டை வெட்டான். இவனுங்க பார்த்து எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரியான அட்டாக்லாம் தரமா இருக்கும் ஒவ்வொன்றுமே. எனக்கு வெப்பன் இப்போ தேவையில்லடா, இப்போ எந்த முறை என்னுடைய ஃபிஸ்டியை நான் பயன்படுத்துகிறேன், வாங்கடா எத்தனை பேர் வேணாலும் நான் தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை அட்டாக் பண்ண கொஞ்சமாக லெவலப் ஆக எவனுமே இல்லை அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவனுக்கு மானாவாரிய மெசேஜும் வந்துட்டு இருக்கு. நீங்கள் உங்களுடைய சேலஞ்ச் எல்லாமே இந்த இடத்துல நல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இருந்தாலுமே உங்களுடைய லெவல் எல்லாமே அதிகரித்தாலும் இதுக்கப்புறம் உங்களுடைய ஜாப் ஒரு ஃபைட்டர். அவன் அப்படியே வெறித்தனமாக போஸ்ட் கொடுக்குறான், நான் ஒரு ஃபைட்டராக டிசைட் ஆகிட்டேன்னு. அது மட்டும் இல்லாமல் இவன் கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளேயே லிமிட்டாகவே அச்சீவ் பண்ணிட்டான். அதாவது கம்மியான டைமிங்லேயே அதிகப்படியான எனிமிஸை கொண்டு தன்னுடைய குவெஸ்ட்டை வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டான். இதனால் தலைவனுக்கு இன்னொரு பேரும் வந்துடுது. பேர் என்னன்னா சோல் ஸ்ட்ரைக்கர். அடேங்கப்பா, இது இன்னும் முடியல. இந்த இடத்துல பாஸ் எவனா இருக்கணும், அவனை அடித்தாதான் இதுங்கெல்லாம் திருந்தும்னு நினைக்கிறேன். அப்போனா நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும், லெவலப் ஆகணும். அப்படியே கொஞ்சம் நாட்களும் போக தலைவனுக்கு பார்த்தா ஒரு புது நெக்லஸையும் அவன் வாங்கிட்டான். கூடவே ஹை ரேங்க் மேஜஸோடைய ரிங்கும் அவனுக்கு இருக்கு. கூடவே கையில் அதிகப்படியான பவர்ஃபுல்லாக இருக்கிற அந்த க்ளவுஸ் இருக்கிறதுனால அந்த துணை கொண்டு இப்போ ஈகிரிஸ் எதிர்க்கிறதுக்காக அவனும் த்ரோன் ரூமுக்கு வர ஈகிரிஸ் ஸ்டைலாக போஸ்ட் கொடுத்துன்னு இந்த முறை உக்காந்துட்டு இருக்கான். வாடா உனக்காக தாண்டா காத்துட்டு இருந்தேன். பரவாயில்லையே, எனக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தியா? இந்த முறை நான் தோத்து போக மாட்டேன், உன்னை தோக்கடிக்காம விடவும் மாட்டேன். வா, நான் தயாராக இருக்கேன். நேம் சாங் சோஹோ, லெவல் 70. இப்போ ஈகிரிஸும் அவனை பார்க்க அடுத்த கட்டமே டக்குன்னு தன்னுடைய வெப்பனை எடுத்து அவனும் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க. சோகோவும் பார்த்து அதிர்ச்சியில் இருக்கான். டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல அவனும் தப்பிச்சு அடுத்த கட்டமாக அந்த இடத்துல ஓடி போயிட்டு ஈகிரிஸ் அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பான். பட் ஆனால் ஈகிரிஸ் அவனுடைய அட்டாக்கை பயன்படுத்தி அந்த இடத்துல செதற விட்டுட்டு இருக்கான் அவனை. சோகோ இருந்தாலுமே இந்த முறை நல்லாவே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சதுனால அவனுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்க ஆரம்பிக்க 2 பேரும் நேருக்கு நேரம் அட்டாக் பண்ணுறதுல அந்த இடத்துல இருக்கிறேன் தரையெல்லாம் உடஞ்சி பொத்தலாகுது. புகை இவனுக்கு நேரம் போகிறதுல அந்த இடத்துல மெடி விபத்து நடக்க பெரிய புகையாகுது. அந்த புகைக்குள்ளேருந்து அவனுங்களும் டக்குன்னு வெளியே வந்துட்டு நேருக்கு நேரம் அடிக்கிறதுக்காக தயாராக இருக்கானுங்க. ஈகிரிஸ் அடிக்க தயாராக இருக்க சோகோவும் பார்த்துட்டே இருக்கும் போது ஆனால் ஈகிரிஸ் ஒரே ஒரு அட்டாக் பண்ணுவான். டக்குன்னு பார்த்தா அதுலேருந்து ஜம்ப் பண்ணி இவனும் தப்பிச்சு தூரமாக போயிட. இருந்தாலுமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சோகோ அந்த இடத்துல இந்த இடத்துலையும் ஜம்ப் பண்ணி செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கான். ஸ்டில் இன்னமும் இது நல்லா தான் இருக்கு, ஆனால் முடியல, இன்னமும் ஃபாஸ்ட் ஆகணும். ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் இவனை சீக்கிரமாக தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் சோகோவுடைய க்ளவுஸ் மேலேயே ஈகிரிஸ் அட்டாக் பண்ண ஸ்வாட வச்சு அப்படியே தூக்கி செவுரில் விசிறி அடிக்கிறான். அவனும் அந்த இடத்துல போய் சொருவேன். அதுக்கப்புறம் ஈகிரிஸும் கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது சோகோ வந்து டக்குன்னு தன்னுடைய பவர்ஸ் எல்லாம் பூஸ்ட் அப் பண்ணி அவனுக்கு ஒரு மூஞ்சில ஒரு குத்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவனுக்கு கிட்ட போவான். ஈகிரிஸும் பார்த்து அதிர்ச்சியாவே ஈகிரிஸ் மனசு வழியா யோசிக்கிறான், இந்த லிட்டில் மானார்ச் இன்னமும் தன்னுடைய ஃபுல் பவர் அடையலனாலும் இவனுக்கு ஆல்ரெடி நல்ல பொட்டாண்டியல் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எனக்கு தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோகோக்கு போட்டு அடி கொடுப்பான். பட் சோகோ வந்து திணறினாலுமே நான் லெவலப் ஆவேன். கண்டிப்பா இந்த டார்க் நைட்டை தோக்கடிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன். ஏன்னா திரும்ப தோத்தி என்னால் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் இந்த இடத்துக்கு வர முடியாது. வேற எதனா வார்த்தைகள் இருக்கா
இவன் ரொம்ப திறமையானவனா தெரியறான் எனக்கு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் ரொம்ப சீக்கிரமா முடியாது. உண்மையை சொல்லப்போனால் இந்த இடத்துக்கு நான் புதுசாக வந்தாலுமே எனக்கு இந்த இடத்தோடைய எந்த விதமான ரூல்ஸும் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அந்த நிலைமையிலேயே லெவல் 1 தான் இருந்தேன். பட் இருந்தாலுமே ஹை லெவல் நைட்ஸ் என்னால் தோக்கடிக்க முடிஞ்சப்போ என்னுடைய லெவல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனப்போ இவனை என்னால் ரொம்ப நேரத்துக்கு நீடிச்சு தோக்கடிக்க முடியுமா? என்னுடைய ஸ்டேட்டஸில் இருக்க ஒவ்வொரு பவர்ஸையுமே நான் லெவலப் பண்ணிட்டேன். ஆனால் கரண்ட்ல என்னதான் என்னுடைய லெவல் 70 இருந்தால் கூட ஃபேக்ட் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டாட் பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாலுமே இதெல்லாம் வச்சு இவனை தடுக்க முடியலையே. இவன் என்ன விடவும் பவர் அதிகமாக இருப்பான்றது எனக்கு நல்லாவே தெரியும். லெவல் அதிகம் போலியேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவனுக்கு 2 பேரும் தொடர்ச்சியை இன்னமும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிங்க நம்புறேன். பிடிச்ச லைக்கை போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிள்ளைங்க ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல் இந்த எபிசோடு பிரமாதமாக இருந்திருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச வச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.